ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादि ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ பக்கம் 143. ஆவருத்திக்கு அசக்ருதூபதேசாத் லிங்காச்ச ஆத்ம இதி தூ உபகச்சந்தி கிராஹயந்தி ச ந பிரதீகே நகி சக பிரம்மதிருஷ்டிஹி உத்கர்ஷாத். ஓகே, ஸோ நம்மளுடைய சங்கல்பம் வந்து இந்த பிரதம அத்தியாயத்தை மஞ்சுக்குடியிலே முடிச்சுடணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விஷயம். ஓகே, இப்போ என்ன எடுத்துகிட்டு இருக்கோன்னா, இப்போ காலையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிதித்தியாசனம் சப்ஜெக்ட் மேட்டர். அது எப்படி நிதித்தியாசனம் பண்ண முடியுன்ற விதவிதமான ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணிடணும். புரியுதா? இப்போ என்னென்னா, அடுத்த டாப்பிக்கு, அதனுடைய நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு, அது வர்றதுக்கு என்ன பண்ணணும்? உபாசனை பண்ணணும். உபாசனை நல்லா பண்ணணுனுக்கு இந்த நிதித்தியாசனம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுபோல் விகித கர்மா இருக்கு இல்லையா, நித்திய நைமித்திக கர்மா, ஆசிரமி கர்மா. நான் ஆசிரமி கர்மா ஒழுங்காக பண்ணிட்டோம்னா, காரடியான் நோன்பு உட்பட எல்லாம் பக்காவாக பண்ணிட்டோம்னா கர்மயோகம் வரும். புரியுதா? ஸோ அதனால் கர்மயோகம் வரணும்னா அதுக்கு முன்னாடி விகித கர்மா நன்னா பண்ணியிருக்கணும். அப்போது உங்களுக்கு வந்து இதில் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கணும். அந்த பழக்கம் உபாசனை பண்ணினா இருக்கணும். அப்போ உபாசனையில் வந்து நமக்கு 2 விஷயம் இருக்கிறது, ஆலம்பனம். ஓகே, ஒன்று வந்து பிரதீகம், இன்னொன்று வந்து பிரதிமா. ஓகே, பழைய காலத்திலலாம் வந்து வேத காலத்தில் பிரதீகம் தான் அதிகமாக இருந்தது. பிரதிமான்றது இப்போ லேட்டஸ்ட்டு 5000 வருஷமாக பிரதிமா வந்துன்னு இருக்கிறது. அப்போ பிரதீகம் என்ன, பிரதிமா என்ன அப்படின்னா,
பிரதிமான்றது ரூபம், அவயவத்தோடு உடையது. கை கால் நம்மள மாதிரியே கண் காது மூக்கு எல்லாம் கையெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு இது முருகருக்கு 10 கை வச்சு அதுலேயே ஒரு 3-4 ஆன்சர் வருது பாரு. 6 கை 6 முகன் 6 முகமான 12 கை, புரியுதா? அது மாதிரிலாம் வச்சு அதெல்லாம் வந்து நம்ம விதவிதமாக பண்ணுவோம். நம்ம அப்புறம் மிருகத்தையும் மனுஷனையும் சேர்த்துப்போம் அதுக்கு. அது மாதிரி நரசிம்மன்னா பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரதிமா, இதுக்கு பேர் என்ன? பிரதிமா. ஸோ பிரதீகன்றது இயற்கையில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கிறதெல்லாம் பிரதீக உபாசனா பண்ணுவோம். இங்கே என்ன சொல்கிறாரு? ந பிரத்திகே நகி சக. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இதில் வந்து உபாசனை பண்ணினோம். இதில் முக்கியமாக என்னென்னா பிரம்ம பிரத்யய ஆவர்த்திகி. பிரம்ம பிரத்யய பிரத்யன ரிப்பீட்டேஷன், பிரம்ம ஞானத்தை ஞானம் ஆவர்த்திகி. ஓகே, பிரம்ம பிரத்யேக பிரம்ம ஞானத்தையே ஆவர்த்திகி, திரும்ப திரும்ப சொல்கிறது, ரிப்பீட்டேஷன், அபியாச. புரியுதா? இதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் பாஷையில் சொன்னால் இம்போசிஸ் இம்போசிஸ், புரியுதா? பிரத்திக. ஓகே, பிரம்ம பிரத்திய ஆவர்த்திகி. இது 3 விதமான உபாசனை இருக்குது. 3 விதமான உபாசனை என்ன? பிரதீக உபாசனா, அகங்கார உபாசனா, நிதித்தியாசனம். பிரதீக உபாசனா அண்ட் அகங்கரக உபாசனா, நிதித்தியாசன உபாசனா. ஓகே, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, அப்போ பிரதீகன்றது சகுண பிரம்ம பிரத்யய ஆவர்த்தி. சகுண பிரம்ம பிரத்யய ஆவர்த்தி. சகுண பிரம்மத்தை திரும்ப 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 பண்ணுறது. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராம் 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 அப்படி சொல்லி அவன் பெரிய சம்ஸ்கிருதம் பண்ணிகிட்டே வந்திருக்கான். இப்போ சம்ஸ்கிருதத்துக்கு நம்ம வந்து இது முடித்த பிறகு 108 முடித்த பிறகு சம்ஸ்கிருதம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சரள பாஷா பேசுகிறதுக்கு. ஓகே, அது வந்து 27ல் எல்லாருமே சம்ஸ்கிருதத்தில் பேசணும் குருகுலத்தில். புரியுறதா? அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். 2.5 வருஷம் பிளானு. அது 2 மாதத்துக்கு ஒரு வகுப்பு நடக்கும். புரியுதா? அது தொடர்ந்து 10 நாள் இருக்கும். புரியுறதா? தொடர்ந்து 10 நாள் 2 மணி நேரம் செலவு பண்ணால் போதும். பண்ணிட்டேன்னா 2.5 வருஷம் கழிச்சு நீனா வந்து நீயே கிளாஸ் எடுப்பேன். ஓகே, எப்படி இப்போ ஆத்ம விசாரத்தில் இருக்குமோ அதுபோல் நம்ம ஒரு 10 டீச்சர்ஸு 10 பக்கமாக போயிடுவோம். அப்போ சர்வத்திர சம்ஸ்கிருத பாஷைன்னு என்ன சும்மா சுவாமிஜி சொல்கிறார், என்னென்ன சும்மாலாம் சொல்கிறதில்ல, எல்லாத்துக்கும் விவஸ்தா பண்ணியிருக்கிறது. புரியுதா? ஏற்பாடு புரியுதா? அதில் சம்ஸ்கிருத பாஷையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அதுக்கு நம்ம அத்தியாபக்க வந்து மீனா லோச்சினி இருக்காங்க. ஸோ அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஏற்பாடு இப்போ டீச்சரே பணம் வச்சுக்கிட்டு தான் புக்கை ரெடி பண்ணோம். புக்காக பண்ணி கொடுக்குறோம்ல, அது அப்படியே வந்துடாது, பிரிண்டிங் போய் அப்படியே வந்துடாது. புரியுது? நீங்கள் இந்த பணம் அடிக்கிறீங்களே, இந்த 100 ரூபா 500 ரூபா, அதுக்கே பைசா செலவு பண்ணணும். தெரியுமோ உங்களுக்கு? பேப்பர் வேணும், கட்டிங் வேணும், ட்ராயிங் வேணும், அதுக்கே பைசா வேணும். பைசா முதல்ல ரெடி பண்ணி தான் பைசாவே ரெடி பண்ண முடியும். எப்படி? புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறது? அதனால் நம்மது எப்படின்னா பட்ஜெட்டு, பிளானு, எக்ஸிக்யூஷன். புரியுதா? அப்படியே உள்ட்டா. முதல்ல பணம் நீங்கள் மைண்டில் ஐடியா வச்சுக்கணும், கற்பனை பண்ணணும். அதை வந்து அதுக்கான பணத்துக்கு ரெடி பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும், அப்புறம் இந்த பணத்தையும் அதுலேயும் அலைன் பண்ணணும். புரியுதா? அலைன் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னென்னவோ காட்டுறேன் உங்களுக்கு, இதை காட்டுறேன், இந்த பையை காட்டுறேன், என்ன இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம இப்போ ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். 555 சூத்திரத்துக்கு குருதட்சிணா கொடுக்கணும். அந்த குருதட்சிணா அதுவும் நாவலாக ரெடி பண்ணியிருக்கிறது. ஓகே, அந்த 555 சூத்திரத்துக்கு 1 ரூபா தரலாம், 10 ரூபா தரலாம், 100 ரூபா தரலாம்,
200 தரலாம், 300 தரலாம், புரியுதா, 500 தரலாம், 1000 ரூபாய் சகசர கொடுக்கலாம். 555 சூத்திரத்துக்கு நீ ₹1 கொடுக்க போறியா, ₹10 கொடுக்க போறியா, ₹500 கொடுக்க போறியா, ₹1000 கொடுக்க போறியா அப்படின்னு சில பேர் சகசர சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் தான் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. புரியுதா? இப்போ லிங்கம் காட்டினால அவர் விஷ்ணுஜி 300 300 555 555 இன்ட்டு 300 அதுதான் கரெக்டாக இருக்கும். புரியுதா? இப்போ கிருத்திகா வந்திருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 555 இன்ட்டு 100. புரியுதா? இவங்களாம் டிசைட் பண்ணியிருக்காங்க எப்படி கொடுக்கறது, அதை எப்படியெல்லாம் கொடுக்க முடியும். அது டிக்கெட் புக் பண்ணுறேன். இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களே, அதனால தான் சொல்கிறேன். முதல்ல மாதம் கூரை ஏறி கோழி பிடிக்காத இது எப்படி சொல்ல முடியும். இன்றைக்கி டிக்கெட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கனால செகண்ட் டிக்கெட்டும் பண்ணிவிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. புரியுதா? இப்போ அந்த குருதட்சிணா மாடல் நீங்கள் ரெடி பண்ணணும். நீ 10 தரியா, 100 தரியா, 200 தரியா, 500 தரியா, சகசரத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது. புரியுதா? ஏன்னா எனக்கு பிடிச்ச நம்பர் சகசரம், அதுக்கு மேலே கொடுக்க தேவையில்லை. புரியுதா? ஏதாவது ஒரு வளையல் 2 வளையலை பண்ணி அதை சகசரமாக கொடுக்கலாம். புரியுதா? எப்படி இருந்தாலும் நம்ம செத்து போனால் எவனோ எடுத்துக்க போகிறான். அதுவும் நன்றி கோட்ட அது வடை கூட நமக்கு பண்ணி கொடுக்காது எடுத்துக்க போகிறது. புரியுதா? அது எடுத்துக்கிறதுக்கு சுவாமிஜிக்கிட்ட இந்த பிரம்மசூத்திரத்தை கொடுத்துடலாமே ஒரு வலையில். இல்லை, இதெல்லாம் ஒரு ஐடியா தான், நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்லலை. என்னென்னு புரியுது? இதெல்லாம் பண்ணால் புண்ணியம், பத்ரி நாராயணனுக்கு புண்ணியம். இப்போ பத்ரி நாராயணனுக்கு புண்ணியம் இல்லை, அதுதான் டாபிக். இப்போ டாப்பிக்கே அந்த டாபிக் தான் இப்போ பண்ணுறோம். கௌரி தேவி வலையில் தொட்டு பார்க்குறப்போ நம்ம வலையில் பார்த்து தான் அவர் கண்ணை வைக்கிறாரு. ஆமாம்மா, அதையே இப்போ சொல்கிறேன். அதில் ரொம்ப டீட்டெயிலாக போகக்கூடாது, அப்படியே மெதுவாக சொல்லி விட்டுட்டு போயிடணும். இங்கே பிரத்தீக்க என்னென்னா, பிரத்தீக்க உபாசனா, அகங்கிரக உபாசனா, நிதித்தியாசன உபாசனா. ஓகே, அடுத்த டாபிக் என்னென்னா, எது பேத உபாசனா, எது அபேத உபாசனா. அடுத்த ஸ்டெப்பு பேத உபாசனா, அபேத உபாசனா. பேதம்னா பிரித்து ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற அப்படி சொல்கிறது பேத உபாசனா. ரெண்டும் ஜீவாத்மாவே பரமாத்மான்னு சொல்கிறது அபேத உபாசனா. இது செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ இந்த 3 அதில் மேப் பண்ணோம். பேத உபாசனா, அபேத உபாசனா. சகுண பிரம்ம பிரத்ய ஆவர்த்தி பிரத்திக உபாசனா இருக்கு இல்லையா, அந்த உபாசனா பேத உபாசனா. ஓகே, நெக்ஸ்ட் நீங்களே சொல்லிடலாம். அகங்கிரக உபாசனா, அது அபேத உபாசனா. ஓகே, பிரம்மாதித்யோ அந்த இதில் வருமே அசாவாதித்யோ. பத்தியா, முதல் சொல்லு போச்சுன்னா அவுட்டு. அசாவாதித்யோ பிரம்ம அகம். என்ன யாருமே சந்தியாவனம் பண்ணுறது இல்லையா? அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி. புரியுதா? அது அகங்கிரக உபாசனா, அபேதம். புரியுதா? நான் வேற ஈஸ்வரன் வேற கிடையாது அப்படின்றது கிடையாது. ஓகே, அது உபாசனா. அதுக்கப்புறம் நிதித்தியாசனா. ஓகே, பிரம்ம பிரத்ய ஆவர்த்திகி, அது அபேத உபாசனா. புரியுறதா? ஆனால் இது ஒன்று தான் உண்மையிலே உள்ளது. முன்னாடி இருக்கிறது விஷுவலைஸ் பண்ணுறான் அஜ்ஞானி சொல்கிறது. அது எல்லாமே பிரம்மன், நானும் பிரம்மன், நானும் அதுவும் வேறு வேறு இல்லை அப்படி சொல்லிட்டு அஜ்ஞானத்துக்கு முன்னாடி அபியாசம் பண்ணுறது. இப்போ புரியுறதா? எல்லாமே பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகே, அப்போ அகங்கிரக உபாசனா, நிதித்தியாசன உபாசனா ரெண்டுமே அபேத உபாசனா. இப்போ அகம் பிரம்மன் அகங்கார உபாசனா அதுலேயும் பேதம் கிடையாது. ஆனால் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆத்ம விசாரம் பண்ணாத அஜ்ஞானி சொல்கிறது. புரியுதா? இதை கற்பனையில் தியானம் பண்ணுறான். அப்படி பண்ணிக்கிட்டே அந்த சின்ன பையனுக்கு இப்போ உபநயனம் பண்ணி விட்றோம்ல, அந்த பையனுக்கு இதெல்லாம் நடுவில் எப்படி வேதாந்த உள்ளார நைஸாக உள்ளே கொண்டு போகிறது பாரு. இதுதான் வேத நெறி வாழ்க்கை முறை. மெதுவாக இதெல்லாம் சொல்லும்போது
அவனுக்கு மெதுவாக இது சொல்கிறமே இதுக்கு பொருள் என்ன, ஓகே. அப்போது அதில் இது தர்க்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவேனே, இதுதான் மோட்சம். பதம் பதார்த்தம் மோட்சம், பதம் பதார்த்தம் மோட்சம். பதத்தினுடைய பதார்த்தம் புரிஞ்சுதுன்னா மோட்சம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். என்ன ஐடியா கிடச்சிருக்கோம்? பதம் பதார்த்தம் மோட்சம்னா இப்போ நான் மோட்சம் இல்லை அப்படின்னா நான் அதே வார்த்தையை சொல்ல, பதம் பதார்த்தம் மோட்சம், எனக்கு இப்போ மோட்சம் இல்லை, தேர்ஃபோர் பதம் தான் தெரிஞ்சிருக்கு, பதார்த்தம் தெரியல. வஞ்சனையாக வச்சுட்டு அதுதான் வஞ்சனைன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பதார்த்தத்துக்கு ஒரு பேர் வெஞ்சனவை. வெஞ்சனையா வஞ்சனையா? மனசுக்குள்ளே இருக்கிறது வஞ்சனம், வெளியில் இருக்கிறது வெஞ்சனம். அது ஒரு பாஷை, அது ஓகே, அகரார்த்த பாஷை, அது புரியுதா? இது பதம் பதார்த்தம் மோட்சம். அப்போ பதார்த்தம் வேணும். நீ இலையில் வச்சுக்கிற பதார்த்தம் முக்கியம் இல்லை, புரியுதா? இன்றைக்கி என்ன பதார்த்தம், நேற்றுக்கு அவரைக்காய் போட்டான், இன்றைக்கி என்ன போட போகிறானோ. அப்போ பதார்த்தம் தெரியணும், பதம் பதார்த்தம், ஓகே. இப்போ என் பேர் இருக்குது, என் பேருடைய பதார்த்தம் என்ன அப்படின்னு தெரியணும், ஓகே. எனக்கு அதிர்ஷ்டவசமாக சுவாமிஜி நல்ல பேர் வச்சுட்டார். நல்ல பேர் வச்சுட்டுனா பிரம்ம பிரத்யா, பிரம்ம யோகானந்தனா பிரம்ம பிரத்யேவாக ஆகிடுறது, ஓகே. வாட்சியார்த்தமும் அது இருக்கிறது, லட்சியார்த்தமும் வாட்சியார்த்தமாகவே இருக்கிறது. அது ரொம்ப ரேர். நான் அதுக்காக அவருக்கு கோயில் கட்டி கும்பிட்டேன், புரியுதா? இப்படி பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாருன்னா என்ன, இப்போ நம்மளை ரிசீவ் பண்ணார்ல, அவர் பேர் சமானந்தான்னு பேர், என்ன எப்போயும் சமமாக, அது யோகத்துக்கு வரையும் தான் இருக்கும், பிரம்மத்துக்கு வராது அது. இப்போ புரியுதா? நமக்கு பிரம்மத்துக்கே வச்சுட்டாங்க. அதனால தான் நான் ஒரு பொண்ணுக்கு குழந்தைக்கு பிரம்ம தேஜஸ்வினின்னு பேர் வச்சுட்டேன், புரியுதா? அப்படி பிரம்ம தேஜஸ்வினின்னு பேர் வச்சா பட்டு பட்டு பிரபச்சு அப்படி கூப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன பிரம்மு அப்படி கூப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இல்லையா? பிரம்ம முக்கட்டே அப்படி ஒரு பாட்டு இருக்குது, புரியுதா? அது ஞாபகப்படுத்துறது தான் பேர் வச்சுக்கிறது. என்ன சுப்பிரமணியா அப்படின்னா பேர், சுப்பு குப்பு அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் குப்புசாமியை, நம்மக்கிட்ட வந்த பையன் குப்புசாமி, அவனை நான் குப்பை எடுத்துகிட்டு சுவாமின்னு கூப்பிட்டேன். அது நல்லா இருக்கிறது, சுவாமி எஜமானன், புரியுதா? அதனால் இதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான ஜீவ பிரம்ம ஐக்கிய அகங்கார அபேத தியானம். இங்கே பாரு, இவன் அக்ஞானி இல்லையா? அதனால் ஜீவ பிரம்ம ஐக்கிய அகங்கார அபேத தியானம். இப்போ புரியுறது? இப்போது அகங்காரம் எங்கே இருக்குது பாரு. அகங்காரத்தோடு சொல்கிறான், அந்த சூரியனும் பிரம்மன், நானும் பிரம்மன், புரியுதா? இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே கேட்குறான். அகங்காரத்துலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்குறான். அந்த பிரம்மன் சொல்கிறீங்களே, காட்டுங்க, நான் பார்க்கணும். இவர் பார்க்கணுமா? இவர் தான் பிரம்மன், இவரே எப்படி பார்க்க முடியும்? ஆனால் இப்போ எப்படி பார்க்க முடியும்? கண்ணில் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். நான் கண்ணாலேயே கண்ணை பார்ப்பேன், நான் கண்ணாலேயே கண்ணை பார்க்க முடியாது. கண்ணாடியில் வேணால் அவன் கண்ணை பார்க்கலாம் மொழிய. இதை நீ சரியாக புரிஞ்சுக்கோ. அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கிய அகங்கார அபேத தியானம். இதுக்கு மாறாக நிதித்தியாசனம் எப்படி? சாதன சதுஷ்டியத்தோட சிரவண மரணம் முடித்து நிறைய ஒர்க்கு பண்ணியிருக்கான், ஹோம்ஒர்க்கு. அவன் பண்ணுற தியானம் நிதித்தியாசனம், புரியுதா? நான் சிரவணம் பண்ணுறேன், எங்கள் ஆத்துக்காரு நிதித்தியாசனம் பண்ணுறாரு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு அம்மா அப்படி தான் சொல்லிச்சு என்கிட்ட. 6 மாதம் கழிச்சு, இப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. சரி ஓகேம்மா. போன மாதம்தான் இது சம்பளம் கிடைக்காத அப்போ நிதித்தியாசனம் பண்ணார். எப்போ பார்த்தாலும் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாராம். ஏன்னா வேலைக்கு இல்லை, வேலை இல்லாதனால சரி இது யாவது நல்லதாக போட்டு கேட்போம் அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். அது நிதித்தியாசனம் காயின் பண்ணிட்டான். கிளாஸ் கேட்டிருக்கால அரை குறையா, இப்படிதான் ஃபுல் டைம் கேட்டீங்கன்னா நிதித்தியாசனன்னு அது சொன்னேன். ஜாபு கிடச்சோடனே அவர் இது இப்போ எம்ப்ளாயி அப்படின்ட்டு நிதித்தியாசனம் எம்ப்ளாயி ஆகிட்டார், புரியுதா? நான் பிரதீக்கே
ந ஹி சக ந பிரத்திகே. ஜீவாத்மா ஏன் ஆலம்பனம் இல்லை? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படி சொல்கிறீங்க. அப்போது ஆலம்பனமாக ஜீவாத்மா வச்சுக்கலாமா பரமாத்மாவை வச்சுக்கலாமா? ரெண்டும் ஒன்று தானே சொல்கிறீங்க. ரெண்டும் ஒன்று சொல்லும்போது எதையாவது ஒன்று கூட வச்சுக்கலாமே இல்லையா? உபாசனைக்கு ஆலம்பனமாக வச்சுக்கலாமே அப்படின்றது இது இருக்கிறது. லாஜிக்கு புரியுது இல்லை? இப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொன்னால் ஈஸ்வரனையும் உபாசனமாக வச்சுக்கலாம், ஜீவாவையும் வச்சுக்கலாமே. கரெக்டாக தானே இருக்குது லாஜிக்கு. தானிக்கு நீ சரி பாய்ந்து புரியுதா? நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கிறது. ஆனால் அங்கே பேதம் இருக்கிறது. அஜ்ஞான காலே ஜீவாத்மா பரமாத்மா பேதகா, ஞான காலே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அபேதம். ஒரே விஷயந்தான். ஜீவாத்மா பரமாத்மா பேதமாகவும் வச்சுக்கலாம், அபேதமாகவும் வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இங்கே என்ன சொல்கிறோம்? ஒன்று பேதம் இருக்குது, மற்றொன்று அபேதம் இருக்கிறது. அப்போ பிரத்தீக்கம் பேத உபாசனா ந பிரத்திகே. ஓகே, அதற்கான காரணம் ஏன் ந பிரத்திகேன்னா அது அபேதம் கிடையாது, அது பேதம். என்ன ஹேத்து? என்ன ஹேத்துனா ஹீனா அங்கே ஒரு ஹீன்னு ஒரு சொல்லப்படுறது. அந்த ஹீனா ஹேத்து காரணம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நகி சக சக ந சக ந சக ந ஞானி பவதி ந ஜானி ஞானி பவதி. இஞ்சி விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, ஜானி ஆகிடும். அவசரத்தில் எழுதும்போது ஞானின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஜானி ஜானி கிறிஸ்துவ பேரை எழுதிட்டுருப்பீங்க. ஜானி புரிய இப்போ புரியுதா? அதனால் இஞ்சி போடணும். ஞானி இச்சு இஞ்சு ஜா நீ ஞானி அப்படின்னு சொல்லணும். ஞானி என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு ராஜாஜி சொல்லுவார். புரியுதா? அதனால் இந்த உபாசனைக்கும் நிதித்தியாசனுக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு. ஒன்று வந்து சுப்பீரியர், இன்னொன்று இன்ஃபீரியர். புரியுதா? அதனால் ஸோ இது வந்து அஜ்ஞானி, இன்னொருத்தர் வந்து ஞானி. ஞானத்திற்கு பிறகு செய்யும் உபாசனை நிதித்தியாசனம். ஓகே, இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த உபாசனையில் ரெண்டு பேருமே கண்ணு மூடி தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒருத்த கண்ணை மூடி உட்காந்து விசாரம் உள்ளர பண்ணின்னு இருப்பான், சம்சார உள்ளர ஓடின்னு இருக்கான். இது ஆட்டோமேட்டிக் மிஷின். இது நீ நீ சம்சாரத்தை வேணும்னு நினைக்கிறதில்ல, ஆனால் வருது. இனி வேறு அர்ஜுனன் சொல்கிறான், ஏதோ உள்ளர பூந்துத்து சுவாமியே, உள்ளே பூந்து அது என்ன ஏதோ இழுத்து, நான் வேண்டாம் தான் நினைக்கிறேன், அது இழுத்துன்னு போகிறது அது அப்படின்னு நினைக்கிறான். உள்ளர பூந்துட்டான். இவன் ஒருத்தர் இருந்தாலே போகாது, இன்னொன்று பூர்றது தான். இந்த பிசாசு பூர்றதுன்னு சொல்லலாம். பிசாசில் பூராது, ஏற்கனவே அகங்காரன்ற பிசாசு உள்ளே இருக்குது. ஒரு பிசாசு ஒரு நேரத்தில் தான் இருக்க முடியும், ரெண்டு இந்த பூதம் வந்துட்டு பிசாசு வந்துட்டு அதெல்லாம் நம்பக்கூடாது. நீ யாரான்னு கேட்கணும். நீ பிரம்மனா இல்லை இது பேரா அப்படின்னு கேட்கணும். புரியுதா? அவன் பேர் சொன்னான்னா ஏற்கனவே உனக்கு ஒரு பிசாசு உள்ளே இருக்குது, அதனால் இந்த பிசாசு உள்ளே வராது, கவலைப்படாது. புரியுதா? உங்களுக்கு புரியுது? நான் வேப்பில் அடிக்கிறது வேறு. புரியுதா? அப்போது இந்த பிரம்ம திருஷ்டி அதிகரணம். ஓகே, 4வது அதிகரணம் என்ன? பிரம்ம திருஷ்டி அதிகரணம். ஸோ பிரம்ம திருஷ்டிக்கு என்ன அப்படின்னா, போன சூத்திரத்தில் பிரத்தீக்கம் வந்து பேதமாக அபேதமாக பார்த்தோம் இல்லையா? இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். புரியுதா? இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீ குடிச்சிட்டு கொஞ்சம் சூடாக அந்த இந்த படிக்கிறவங்களாம் அப்பப்போ டீ குடிப்பாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக. புரியுதா? ஒரு 5 நிமிஷத்தில் டீ குடிச்சிட்டு வந்துடுவோம் நம்ம. இதில் என்ன சப்ஜெக்ட் மேட்ருன்னா, ஆதித்யா இருக்கா இல்லையா, சூரியன்,
இந்த சூரியன் வந்து ஆலம்பனமா அல்லது ஈஸ்வரன் வந்து ஆலம்பனமா? எது உபாசிய, எது ஆலம்பனம், எது வந்து விஷயம், எது வந்து பிரகார அப்படின்னா, எது விஷய எது பிரகார அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து இதுக்கு கொஞ்சம் அறிவு தேவைப்படுறது, நிஜமாக அறிவு தேவைப்படுறது. ஏன்னா கிராமர்லாம் இதில் வரும். ஓகே, இங்கே டிபேட் என்ன? இங்கே டிபேட் என்னன்னா, எது விஷயா எது பிரகாரகா. அப்போ எது விஷயா எது பிரகாரகன்னா, விஷயம்னா என்ன பிரகாரம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் இதுவா அதுவா நம்ம சொல்ல முடியும். புரியுதா? அப்போ இதில் எது விஷயம் எது பிரகாரகா. ஆதித்ய பிரம்ம உபாசீத, ஆதித்யா பிரம்ம உபாசீத, இது உபனிஷத் வாக்கியம். ஆதித்யா பிரம்ம உபாசீத. இந்த ஆதித்ய விஷயமா பிரகாரவா, பிரம்ம விஷயமா பிரகாரவா அப்படின்றது டிபேட்டு. அப்போ பிரம்மரூபேன ஆதித்ய உபாசனமா அல்லது ஆதித்ய ரூபேன பிரம்ம உபாசனமா, எது சரியான இருக்கும் அப்படி. நமக்கு வந்து எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்? நம்ம தான் உபாசனை பண்ண போகிறது இல்லையா? டே, இந்த டிக்கெட்டை பண்ணுறது எக்கனாமிக்கில் பண்ணுறா, தேர்டு ஏசியில் பண்ணுறான், ஏன் அதில் பண்ணோன்னா என்ன அப்படி கேட்குறான். இப்போ நமக்கு வந்து இது ஆர்ஏசியில் வந்துடக்கூடாது. ஆர்ஏசி வந்தாலும் பரவாயில்ல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரக்கூடாது. இதுக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அவன் பாட்டு கவலை இல்லாமல் குழந்த மாதிரி இருக்கான் அவன். ஓகே, அவனை என்ன சொல்கிறது? சரி, நம்ம அப்படியே உல்ட்டா மாற்றினோம், டிக்கெட்டெல்லாம் அப்படியே உல்ட்டா மாற்றினோம். யார் சொல்கிறபடி கேட்குறாங்களோ அவங்கள இதில் பண்ணிக்கோ, நீ வந்து எது வேணால் எதில் வேணால் பண்ணிக்கோ, சீக்கிரமாக போய் உக்காரு அப்படின்னு. இப்படிதான் இவ்வளோ அவனை வேப்பில் அடித்து பண்ணி அது ஸ்டேஷனுக்குள்ளே போய் உக்கார்ந்ததுனால இப்போ ஆர்ஏசி வந்திருக்கு. புரியுதா? இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிருப்பார் அவர். புரியுதா? வெயிட்டிங் லிஸ்ட்டு போய் ட்ரெயின் மேலே உட்காந்துட்டு வருவாங்க காந்திஜி காலத்தில். அந்த மாதிரி ஒரு குரூப்பு, மொரட்டு குரூப்பு, எங்கே வேணால் ஏறி உட்காந்துட்டு வரும். புரியுதா? ஒன்றுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, கவலைப்பட மாட்டாங்க. அந்த அன்ரிசோர்ட் இருக்குல்ல, அதில் ஏறிடுவான். அப்படி தான் இருக்கணும் லைஃபு. எதை பற்றி கவலைப்படக்கூடாது. ரொம்ப பெருசாக நீங்கள் ஃபீலிங்லாம் விடக்கூடாது. ஓகே, பிரம்மசூத்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முரண்பாடு கான்ட்ரடிக்ஷன்லாம் நமக்கு தெரியாது, புரியாது. நம்ம சும்மா பாட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்படி வந்துடுவான். கற்பூரம் ஏற்றிச்சா அது இது. நம்ம வந்து நல்ல பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கற்பூரம் அணைஞ்சித்துனா ஒரு திக்குன்னு இருக்கும். ஐயோ, நமக்கு கற்பூரம் இதுவும் ஆகிடுச்சு, நான் ஆக போதும், ஏற்கனவே இண்டிகேஷன் கொடுத்துட்டான்னு அர்த்தம். புரியுதா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி பிளானை வந்து வேறு மாதிரி பண்ணுன்னு அர்த்தம். அது புத்தி. புரியுறதா? இப்போ வந்து கற்பூரம் இப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபேன் காற்றுல அப்படி டக்குன்னு ஒரு லைட்டை போடுறதுக்கு பதிலாக ஃபேனை போட்டுரும். இந்த பக்கம் ஒரு டென்ஷன், இந்த பக்கம் நம்மளோட பிரார்த்தனை, கற்பூரம் வேறு அணைஞ்சு போச்சு, எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைய அடிப்பாங்க. அதுக்கு மேலே கத்துவோம், நான் என்ன பண்ணேன் அடித்தேன் நீ, அதுக்கு ரீசன் தெரியணும். இப்போ பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் கேத்து சொல்லணும், இல்லைன்னா அது ஒத்துக்காது. புரியுதா? அப்புறம் நம்ம இதை நிறுத்தி அதாவதுடா இப்படி சொல்லணும். புரியுதா? டைம் வேஸ்ட் தானே. இந்த அடுப்பில் பால் பொங்கின மாதிரி இது. புரியுதா? அந்த பையனை அடிச்சது. புரியுதா? அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சரிடா நல்லா இருடா அப்படி சொல்லிட்டு அடுத்தது கற்பூரம் ஏற்றணும். சாமானிய விஷயம் இது, நான் சொல்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு போய் திக்குன்னு பண்ணுறிய, எதுக்கு திக்குன்னு பண்ணுற? ஏற்கனவே இந்த ஸ்டோரிலாம் படித்தா தானே. ஒன்றுமே படிக்காமல் அப்படியே வந்திருக்கீங்க. நான் ஒரு 100கணக்கான 1000கணக்கான ஸ்டோரி படிச்சிருக்கேன். நான் த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் சங்கல்பம் என்ன தெரியுமா? அந்த ஸ்டோரி படிக்கும்போது என்னவா இருக்கும் சொல்லு? பின்னாடி போய் பார்க்கக்கூடாது, முடிவு இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ண போகிறா, அப்படிலாம் அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த படிக்கிற த்ரில்லிங்காக போயிடும். புரியுதா? இது இந்த கதை ஸ்டோரி சாண்டிலியன்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டோரிலாம் வந்திருக்கிறது. பார்த்திபன் கனவு ஒன்று இருக்குது. புரியுதா? கனவு. புரியுதா? இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கிறது. ஓகே, அந்த இது கயல்விழின்னு ஒரு இது இருக்குது நாவல். அது வந்து கொன்னுட்டான். நான் பார்த்த சாரதியெல்லாம் ரொம்ப அழகான ரைட்டர்ஸ்,
நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க நம்ம நாட்டில். ரொம்ப அழகான அந்த புக்கை கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காக படிக்கணும். கடைசியில் ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? அதுதான் த்ரில்லிங்காக இருக்கும். இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அதில் ஒரு ஜாய் அனுபவிச்சா தெரியும். இப்போ பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் தியானம் ஈஸ்வரா. இப்போ பேசினா தொலைஞ்சு போயிட்ட நீ, புரியுதா? டெக்னிக்கலான விஷயத்தில் இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிறது ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தில் நீ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், ப்ராப்ளத்தோடு போவோம். என்ன சுவாமி நீங்கள் இப்படி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு, புரியுதா? அதனால் ஆப்ஜெக்ட் ஆஃப் தியானம் ஈஸ்வரா. யார்? பூர்வபக்ஷி. ஓகே, அவனுடைய வாதம் ஈஸ்வரா விஷயா ஆதித்யா பிரகாரகா. அதாவது ஆதித்ய சூரியனை ஈஸ்வரனாக உபாசனம் செய்ய வேண்டும். ஆதித்ய சூரியனை ஈஸ்வரனாக உபாசனம் செய்யணும். கரெக்டாக தானே இருக்கு? ஆதித்ய சூரியனை ஈஸ்வரனாக உபாசனம் செய்யணும். நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் பதில் சொல்லும்போது ஆமாம்ல அது அப்படி வராத. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே சமாதான சிகாமணி, நம்ம எல்லாத்துக்கும் சமாதானமாக போய் பழக்கமாச்சா, அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி பழக்கம். சரி அதுவும் நம்ம குழந்தைங்களோட பழகிருக்கோமா, அது காம்ப்ரமைஸு ஆவர்த்தி பண்ணியிருக்கோம். அது சரிடா சரி அப்படி சொல்லி இங்கே வந்து தத்துவத்தில் வந்து கோட்டை விட்டுருவான். சரி சாங்கியம் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இப்போ கரெக்டாக தானே இருக்கு, எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் இன்னும் பெரிய விஷயம். சாங்கியனா அது இருந்தால் இது கிடையாது, இது இருந்தால் அது கிடையாது, நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் தியானம் ஈஸ்வரா. ஈஸ்வர விஷயா ஆதித்யா பிரகாரா. ஆதித்ய சூரியனை ஈஸ்வரனாக உபாசனம் செய்யணும். இது பூர்வபக்ஷியோட வாதம். சித்தாந்தியோட வாதம் என்ன அப்படின்னா, இல்லை ஈஸ்வரனாக சூரியனை உபாசனம் செய்ய வேண்டும். ஈஸ்வரனாக சூரியனை உபாசனம் செய்யணும். நமக்கு இதுலேயே குதிரை கழுதுன்னு தெரியாது, ரெண்டுமே ஒன்றா தானே இருக்குது சுவாமி அப்படின்றோம். இந்த இதில் இருக்க டிஸ்டிங்ஷனை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக வேணும். அதாவது இன்னொரு தடவை சொல்கிற பாருங்களேன், ஈஸ்வரனாக சூரியனை உபாசனை செய்யணும் அப்படி சொல்கிறது சித்தாந்தி. பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான், ஆதித்ய சூரியனை ஈஸ்வரனாக உபாசனை செய்யணும். ஸ்லைட்டு இருக்குது, அதுதான் கிராமர். ஓகே, அந்த கிராமர் தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஈஸியாக போயிடும், அது பார்க்கலாம். ஓகே, அப்போது பூர்வபக்ஷி ஈஸ்வரஸ்ய பலத்ருத்வாத் ஈஸ்வரா பலத்ருத்வாத் அப்படின்னு. ஓகே, பலத்ருத்வாத் உபாசனா ஏவ கர்த்தவியம். சரியா தானே இருக்கு? இப்போ யார் ஒருத்தர் வந்து கர்ம பல தாதா இருக்கிறாரோ அப்படி தானே இருக்க முடியும். அப்போ ஈஸ்வரஸ்ய பலதாதிருத்தவாத் ஈஸ்வரா உபாசன ஏவ கர்த்தவியம். புரியுதா? அப்போ ஈஸ்வரா ஈஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். யார் சொல்கிறா? பூர்வபக்ஷி சொல்கிறா. அதுவே கரெக்டாக இருக்கா மாதிரி நமக்கும் ஃபீலிங் இருக்குது. புரியுதா? ஈஸ்வர இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். ஓகே, பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஓகே, சித்தாந்தி என்ன சொல்கிறான், ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் சூரியகா ஈஸ்வரா பிரகாரகா. இப்போ வியாசருடைய கருத்து என்ன? ஓகே, இது நம்மளுடைய கருத்து, பூர்வபக்ஷியோட கருத்து. ஓகே, அது சரியாக இருக்கா மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் தப்பாக தோணலை. வியாசர் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். இதுதான் பிரம்மசூத்திரம். புரியுறதா? பிரம்மசூத்திரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சூத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் பார்க்கலாம். ஆப்ஜெக்டு எப்பவுமே இன்ஃபீரியர். ஓகே, அப்போ இன்ஃபீரியராக இருக்கிறது முக்கியம் இல்லை, சுப்பீரியராக இருக்கிறது எதுவோ அதை தான் விஷுவலைஸ் பண்ணணும். சுப்பீரியராக இருக்கிறது தான் விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது எது ஒன்று தாழ்ந்ததோ இன்ஃபீரியரோ அதை விட உயர்ந்ததை அதன் மீது ஏற்றி வழிபடுதல் தான் பிரதீக வழிபாடு.
இன்னும் தமிழில் சொல்லிட்டா உங்களுக்கு டக்குன்னு புரியும் பாருங்கள். நிஷ்கிருஷ்ட வஸ்துனி உத்கிருஷ்ட வஸ்து தர்ஷனம் உபாசனம். இப்போ டக்குன்னு உங்களுக்கு புரியப்போ புரியுதா இந்த லாங்குவேஜ். ஸோ நிக்ருஷ்ட வஸ்துனி தாழ்ந்த வஸ்துத்தில், சாதாரண விஷயத்தில், ஆப்ஜெக்ட் விஷயத்தில் நீ உத்கிருஷ்ட வஸ்துவை கொண்டு வந்து செய்வது தியானம், உபாசனா. அப்போ நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய சம்ஸ்கிருதி, நம்மளுடைய பரம்பரை, அதில் சொன்னா இல்லையா கும்பமேளாவில் ஆஸ்த சம்ஸ்கிருதி பரம்பரா திவ்ய கும்பா. அதில் அது அழகாக அந்த பேரே அழகாக வச்சுட்டான் பாரு. ஓகே, அந்த பாவனை புரியுதா? அந்த பாவனையே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, அப்போது நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தில் நாம் மரத்தை கும்பிடுவோம், மிருகத்தை கும்பிடுவோம், பட்சி கும்பிடுவோம். காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே, இந்த சுடுற பாலுக்குள்ளே கை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, அப்படிலாம் பாரதியார் பாடிருக்கார். புரியுதா? எங்கெங்கும் காணினும் சக்தியாடா அப்படி பாடிருக்காரு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணுவான். ஓகே, நல்ல பாலை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி சுவாமி பண்ணி அதுக்கப்புறம் பூமி தாய்க்கு போய், தாயே பராசக்தி தசபிரகரண தாரிணி, அம்மா சாப்பிடுமா, வெளியில் எப்படி இருக்கும் எப்படி பார்ப்பான், இது ஐநாவரத்துலேருந்து தப்பிச்சு வந்ததா அல்லது ஆக்ராவிலேருந்து வந்ததா, இன்னும் இப்படி பாலை பாலை எவனா கொட்டுவானே சொன்னல அந்த பொண்ணு தஞ்சாவூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் கற்றுறான். இங்கேருந்து இதுவே போயிடுச்சு, தப்பிச்சு தமிழ்நாட்டை விட்டு போய் தான் புருஷனையும் விட்டு வேற ஒரு புருஷனை பிடிச்சி, எந்த புருஷனுக்கு இந்த புருஷனையும் விட்டு எடுத்து அந்த புருஷனையும் விட்டு எடுத்து எந்த புருஷனும் அது தற்கதியாக இருக்கிறது. அது சொல்லுது தஞ்சை பிரகதீஷ், என் பாட்டன் முப்பாட்டன் இவன் நம் தமிழர் இவன் சொல்கிற மாதிரி என்னுடைய முப்பாட்டன் கட்டின கோயிலை ஆஸ்பத்திரி கட்டினு. அது ஏன் வசனம் சொல்லலைன்னு தெரியல. ஆனால் இதுக்கு போயிட்டு வந்தான் கும்பாபிஷேகத்துக்கு உள்ளார, அந்த இதுக்கு கோயில் கும்பாபிஷேகம் தஞ்சாவூருக்கு. நான் கும்பாபிஷேக கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு சொன்னேன்ல, போயிட்டு தான் திருப்பி சென்னைக்கு வந்தேன் நான். புரியுதா? கோவிட்டில் புரியுதா? அப்போ கதவெல்லாம் சாத்திட்டான் அதெல்லாம். ஆனால் நான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் கும்பாபிஷேகத்துக்கு. புரியுதா? அப்போ யாரும் 4 பேருக்கு மேலே சேரக்கூடாது. நம்ம சுவாமி இப்படி எடுக்கிறாரு அப்படி சொன்னோன்னா ஒரு 10-15 போலீஸ் வந்துட்டான். அதுவே 4 தாண்டிடுது. புரியுதா? இதை பார்த்த உடனே இன்னும் 10-20 பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் கிடச்சி ஒரு 50-60 பேர் அங்கே கூட்டிகிட்டு இந்த திக்விஜய் சீதாலட்சுமியை எல்லோரும் சேர்ந்து வாங்க இப்படி வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த போலீஸும் பிரசாதம் வாங்கிட்டான். அப்படியே ரன்னிங்கில் போய் இன்னொரு வீட்டில் போய் அதுக்கு அபிஷேக பூஜைலாம் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். யாரும் தடுக்க முடியாது. புரியுதா? நம்ம தடுத்தா தான் உண்டு. அனுபவத்தில் சொல்கிறேன் நான். புரியுதா? வேறு எவனாலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, நீ இந்த முடிவு பண்ண. அப்போது நிஷ்கிருஷ்ட வஸ்துனி உத்கிருஷ்ட வஸ்து தர்ஷனம் உபாசனம். அப்போ ஆதித்ய சூரியன் விஷயா ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், ஈஸ்வரா ஈஸ் பிரகாரகா. அப்போ மஞ்சப்பொடியில் நம்ம பிள்ளையாரை ஏற்றி வைக்கிறோம். புரியாதா? ஜம்பு மகரிஷியில் கல்லில் ரிஷியை ஏற்றி வைக்கிறோம். புரியுதா? அப்போ மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையார் இந்த கல்லில் நான் லால்குடி போயிருந்தேன். லால்குடி போகும்போது வயசு வர சின்ன வயசு, ஒரு நாய் வச்சுருந்தான் பக்கத்தில் குளம். தம்பி பார்த்தா வாட்டச்சாட்டமாக இருக்க. புரியுதா? 6 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண வாட்டச்சாட்டமாக இருக்க மாட்டோமா? எப்படி இருக்கும்? கொண்டக்கடலை ஊற வச்சு சாப்பிட்றது. புரியுதா? கொண்டக்கடலை என்ன புரியலையா? இந்த மூக்கடலை. அதில் பிளாக்கு தான், அப்போ ஒயிட்டே தெரியாது அந்த காலத்தில். புரியுதா? இப்போ புதுசாக வந்தது. அது எல்லாமே எது புதுசாக வந்ததோ அதெல்லாம் ராங்கு. பிளாக்கு தான் தெரியும், அதை தான் ஊற வச்சு சாப்பிட்ணும், ஊற வச்சுட்டு ஓடணும் ஜாக்கிங். புரியுதா? அப்படி உட்காந்து தோப்புக்காரணம் போடணும். அப்புறம் கீழே படுத்து எழுந்துக்கணும். ஓகே, அதுக்கு பேர் தண்டால். புரியுதா? இந்த மாதிரி ஒரு
100, 500, 1000 அப்படி பண்ணணும். அதுலேயும் சகசரம் பிடிக்கும் எனக்கு. அதனால தான் சகசர சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். இப்போ புரியுது உங்களுக்கு? புரியுது இல்லை? சூரிய நமஸ்காரம் கூட சகசரம் பண்ணியிருக்கேன். ஓகே, நீ வாழ்க்கை முழுக்க சேர்த்து சகசரம் வந்து தான் கவுண்ட் பண்ணிப்பார், ட்ரை பண்ணிப்பார். அப்போது இதில் நமக்கு அவன் என்ன சொன்னான், இந்த பாரு, கண்ணு முடிச்சோடனே பிள்ளையாரை தூக்கி அந்த குளத்தில் போடு, களை தூக்கி இதை நாயை தூக்கி போடு. எது ஸ்விம்மிங் பண்ணி வருதோ அது வந்து சேதன வஸ்து. புரியுதா? நீ என்னடா நீ அச்சேதன வஸ்துவில் இதில் வந்து ஜட வஸ்துவில் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் வேதாந்த படித்து வந்திருப்பான் போல இருக்கு. புரியுதா? இல்லை அப்படிலாம் பண்ண வேண்டாம், இப்படி பண்ணலாம், மாற்று சிந்தனையோடு பண்ணுவோம். புரியுதா? உன் நாயை தூக்கி என் பிள்ளையார மேலே போடு, என் பிள்ளையாரை தூக்கி உன் நாய் மேலே போடு. எது வந்து சக்தி இருக்குதோ அது சேதன சக்தி. வேலைடா. ஓ, இந்த பையன் வேறு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுவும் அது அந்த சிவாஜி வேறு நமக்கு பிடிக்குமா? சிவாஜி மீசை வச்சுருந்தேன் நான். பாரதியார் பிடிக்கிறனால பாரதிய மீசை. அது மாதிரி எதில் போகிறோமோ அதில் ஒன்றி போய்ட்றது. புரியுதா? ஒரு 5 நிமிஷம் அதுக்காக நெய் வாங்கிட்டு வந்து மீசெல்லாம் ஒரு இப்படி போடணும். அந்த அந்த மீசை வந்து சுருளணும். புரியுதா? அது வந்து சுருளாது, அது இப்படி தான் கீழே போகும். அபியாசம் பண்ணணும். ஆவர்த்திக்கு புரியுதா? அவன் கேட்பான், இந்த பசங்க இருக்கானுங்கள ஷாக்கால, அது எப்படி உங்களுக்கு மாத்திரம் இப்படி சுருண்டு வருது? டாய், அதெல்லாம் கேட்கக்கூடாது, சூரிய நமஸ்காரம் பண்ணு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஓகே, இங்கே ஒரு தியாகு இருக்கார், அவர் கல்யாணத்துக்கு வந்தேன், சடனாக வந்தேன் நான். வந்துட்டு அப்படியே அந்த ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம், அப்படியே ஒரு ஆர்டர் கொடுத்தேன். அதில் ஒரு மீசை தாடியோடு இருக்கும் பாரு, சிவாஜி மாதிரியே இருக்கும். ஏன்னா அப்போ வந்து 15 நாளுக்கு இந்த சிவாஜியோட கதை சொல்லுவேன் நான். ஊராக போய் எல்லாம் சிவாஜியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ சிவாஜியாவே மாறிடுது. புரியுதா? அதே நீ என்ன நினைக்கிறியோ தாடியும் அதே மாதிரி தான் வரும்னு புரியுது? இதெல்லாம் வரும். பாரு, நீ பாரு, இப்படி வச்சு பாரு. எத்பாவம் தத்பவதி. புரியுதா? எத்பாவம் தத்பவதி. அதெல்லாம் அப்படியே நினச்சிட்ருக்கணும். இதெல்லாம் பூர்வ பக்ஷி திராவிட பசங்க பண்ணுறது. அப்போ இரண்ய கர்ப்பர் வந்து ஓகே, ஆதித்யர் வந்து இரண்ய கர்ப்பா, சூரியன் வந்து இரண்ய கர்ப்பன். புரியுதா? அப்போ இரண்ய கர்ப்பன் பெரியவரா, ஈஸ்வரன் பெரியவரா? இரண்ய கர்ப்பர் பெரியவரா, ஈஸ்வர பெரியவரா? காரணம் பெருசா, காரியம் பெருசா? காரணம் தான் பெருசு. புரியுறதா? அப்போது இது நம்ம ஆதித்யா எல்லாம் சொன்னால் கூட அது நிஷ்கிருஷ்ட உத்கிருஷ்ட ஈஸ்வரா. புரியுறதா? அப்போ அது மேலே தான் இதை ஏற்றி அதை ஈஸ்வரனாக வழிபடலாம். இங்கே ஒரு சந்தேகம் வரத்துக்கு ஈஸ்வரா கர்ம பலதாதா, இன்ஃபீரியர் ஆதித்யாதி எப்படி வந்து பலனை கொடுப்பாங்க? சங்கரா, நீ வந்து இங்கே மாட்டிக்கிட்ட. புரியுதா? நீ வந்து என்ன சொல்கிற, இந்த ஆதித்யா சூரியனை நீ வந்து வழிபடு அப்படி சொல்கிற. சங்கர் சொல்ல நல்ல கேள்வி தானே தம்பி. இப்போதும் எப்போதும் ஈஸ்வரன் தான் பலனை கொடுப்பார். நன்னா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் எப்படி பலனை கொடுப்பாரு? எனக்கா உனக்கா? உனக்கா எனக்கு அப்படி இல்லை கணக்கு. எவனாக இருந்தாலும் நம்ம பண்ணுற கர்மம் இருக்கு இல்லையா, கர்மத்துக்கான பலனை கொடுப்பாரு. கர்ம பல தாதா. நீ வந்து பாவனையோடு பண்ணு, பாவனை இல்லாமல் பண்ணு, எது வேணால் பண்ணு, கர்மத்துக்கு பலன் அவ்வளோதான். கர்மண்டா கர்மம், அன்றைக்கி செஞ்சில்ல அதான் அனுபவிக்கிற அப்படி நமக்கே திருப்பி போடுவான். புரியுதா? அதனால் கர்ம பல தாதா. நம்ம பண்ணின கர்மத்துக்கு நம்ம பலனை அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதில் ஊரில் நடக்காததாக நடந்துட்டு பால் பொங்கினது வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஐநா சபைக்கே எடுத்துகிட்டு போகிறேல, பாகிஸ்தான் மாதிரி.
பா சில பேர் இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி, ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னு வச்சுக்கேன், அதையே திருப்பி 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 சொல்லுவான். அப்புறம் நீங்கள் அன்றைக்கி தூங்கிட்டீங்களே, நீங்கள் அன்றைக்கி டே நானே பல நாள் தூங்காமல் அவள் சொல்கிறா, நீங்கள் அன்றைக்கி தூங்கிட்டீங்களே, என்னைக்கு தூங்கினேன், அதான் நான் சாப்பாடு கொண்டு வரும்போது நீங்கள் தூங்கிட்டீங்களே அப்படின்னா, இங்கே பாருமா அப்படிலாம் சொல்லாத என்ன. நான் அப்படியே எழுதிக்கிட்டே போய் 12 மணிக்கு அவள் 12க்கு வந்துடுவாள். இப்படிதா நான் 12 மணிக்கு அப்படி சாஞ்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு போனால் அது வந்து 1:30 ஆகிடுச்சு. அது அவளுக்கு வேதனை இருக்கும்ல, 2 மணி நேரம் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறதுனா அதனுடைய வேதனை இருக்கும்ல. அதை சொல்லி அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுட்டான். ஓ நீங்கள் முன்னாடியே படிக்கலது. அப்போது நல்ல கேள்வி. இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது? ஈஸ்வராவை வந்து கர்ம பலதாதா, ஏன் ஆதித்யனை வந்து கர்ம பலதாதா மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறல, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் வந்து ஆதித்யா, ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் ஆதித்யா சூர்யா அப்படின்னு சொல்கிறீங்களே. ஈஸ்வரன் வந்து பரிகாரனா பரிகாரகா இல்லை, பிராக்கரகா, பிரக்கரகா, ஹா சொல்லக்கூடாது, பிரகார புரியுதா? பிரகாரம் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். நீ வந்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்புறம் சொல்கிறேன். இந்த பாரு, இங்கே பாரு தம்பி, டீக்கு வர டைம் ஆச்சு, சீக்கிரமாக கேட்டுக்கோ. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, கேசவம் பிரதிகச்சதி. எங்கே போய் சொன்னார்? சிக்காகோவில் போய் சொன்னார்ரா விவேகானந்த். அவர் எவ்வளோ பேர் அறிவாளிப்பார். எல்லா மதங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கிற சர்வ மத சபையில் போய் கிறிஸ்தவ மதம் தான் வசந்துன்றதுக்காக அன்றைக்கே பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மீட்டிங் பண்ணியிருக்கான் வேர்ல்டு முழுக்க. ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு முழுக்க மீட்டிங் பண்ணினது அதுதான் ஆரம்பம், ஃபஸ்ட்டு டைம். அந்த மீட்டிங்கை சுவாமி விவேகானந்தருக்காகவே பண்ணின மாதிரி இருந்தது. அங்கே போய் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? ஆகாசாத் பதித்தம். எங்கள் நாட்டில் வந்து சாதாரண அந்தன பிராமணர்கள்லாம் இந்த சந்தியாவந்தனம் ஒன்று செய்வோம். அதில் டெய்லி நம்ம வந்து அர்க்கியம் விடுறது எப்படி விடுவோம்னா, ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ஒரு சங்கராச்சாரியார் படம் பார்த்தேன் நான். தோயம் புரியல எனக்கு. அப்பா நான் எப்பயோ ரொம்ப நாளுக்கு ஆகாசாத் பதி அப்பப்போ இது வரும். என்ன இப்படி சொல்கிறான், அர்த்தம் தெரியாமல் அந்த விஷயத்தை கேட்குறோன்னு வச்சுக்கோ, மண்டை காஞ்சி போய்டும் நமக்கு. நான் இந்த பாட்டு பாடுறான், இந்த சங்கர் இது ஸ்டோரி வருது, ஹிந்தி ஸ்டோரி புரியுதா? அந்த ஸ்டோரியும் புரியல, இந்த பாட்டும் புரியல. அந்த ஆகாசாத் பதிதம் தோயம் அப்போ தான் காதில் கேட்குறது எனக்கு, புரியுறதா? அப்புறம் இது கனெக்ஷன்லாம் பண்ணி விவேகானந்தர் இதை சொல்லிருக்காரு சொல்லி அப்படி தான் வந்தது. அப்போ நீ எந்த ரூபத்தில் போயினாலும் கூட அது எவனுக்கு போய் சேரும்? ஈஸ்வரனுக்கே போய் சேரும், பகவானுக்கே போய் சேரும். அதனால் நீ வந்து ஆதித்யா ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் நீ பண்ணினா கூட அந்த மெடிடேஷன் பண்ணின கர்மத்தினுடைய பலன் பகவானுக்கே போய் சேரும் அப்படின்றது சொல்லுவோம். இப்போ வந்து சாய் குடிச்சிட்டு சீக்கிரமாக வரணும்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.